வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தென்காசியில் மாணவி பிரேமாவுக்கான கனவு இல்லத்தை ஆய்வு செய்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். நவம்பர் 5 தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டம், விஜய் அறிவிப்பு. தாவேகாவை முடக்க முயற்சி செய்தனர், அவர்களின் எண்ணம் ஈடேறாது. சிடிஆர் நிர்மல்குமார். காற்று மாசை கட்டுப்படுத்த நடவடிக்கை, டெல்லியில் செயற்கை மழை பொழிந்தது. திரை கவர்ச்சிக்கு பின்னால் அறிவார்ந்த சமூகம் ஓடுகிறது, சீமான் விமர்சனம். எர்ணாகுளம் அண்ட் பெங்களூர் வந்தே பாரத் விரைவில் தொடக்கம், குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தகவல். மதுரையின் 2வது ரயில் முனையமாக மாறும் கூடல் நகர் ரயில் நிலையம். நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியதால் பாதியாக குறைந்தது மகசூல், டெல்டா விவசாயிகள் கவலை. சிபிஆர் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறை, போலீஸ் விளக்கத்தில் உடன்பாடு இல்லை, வானதி சீனிவாசன். விளையாட்டை வாழ்க்கை மேம்பாட்டிற்காக மாற்ற வேண்டும், அன்பில் மகேஷ் அறிவுரை. கோவில்பட்டியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சிலையை திறந்து வைத்தார் மு.க.ஸ்டாலின். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.